பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கும் நம்ம பேங்காக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வருவோமா? இப்போ என்ன சாப்பிட்றேன்னு தெரியுமா? இதுக்கு பேர் மலையாளத்தில் சாம்பைக்கான்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது இன்னும் 2 இருந்தது. 100 பாத். இது 100 பாத்னா நம்ம ஊர் பைசாவுக்கு 250 ரூபா. அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பொடியும் தருவாங்க. இந்த பொடி என்னன்னா உப்பு, மிளகா பொடி, கிரஷ்டு மிளகா பொடி, ஜீன் ஃபுல்லாக இது சுகர். அதில் எப்படி தொட்டு நல்ல டேஸ்டான்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது. புளிப்பு இனிப்பு ஒன்றுமே இருக்காது. தண்ணியில் கழுவி வச்ச மாதிரி இருக்கும். பூஜா குட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கும் எங்கள் வீட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செடி வாங்கி வச்சிருக்கேன். செடி நல்லா வருது, ஆனால் காய்க்க மாட்டேங்குது. 6 மாசத்துல காய்க்குன்னு சொன்னாங்க. ஹலோ, இன்னைக்கு நம்ம நைட் டின்னர் என்னன்னா, இன்னைக்கு நம்மளோட லாஸ்ட் நைட் இன் தாய்லாந்து. ஸோ அது வந்து கொஞ்சம் இந்தியன் ஃபுட்டு வேணும்னு எனக்கு ஆசை வரல, அந்த அவளுக்கு ஆசை வந்துட்டு. அதனால அவள் வந்து இது ரெண்டுலையும் ஒரே ஒரு அப்பளம் அது திறந்து காமிச்சா அதுவும் இல்லாமல், அதனால தான் திறக்காம இப்படி பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் வெங்காயம் எல்லாம். இது ரைஸ், இது உள்ள பிளெயின் ரைஸ், காஞ்சி போன மாதிரி ரைஸ். அதுக்கு வந்து இது என்ன குழம்பு, அவள் ரசம் தான் ஆர்டர் பண்ணேன்னு சொன்னா, ஆனால் இது ரசம் கிடையாது. ரசத்துக்கும் சாம்பாருக்கும் நடுவில் தக்காளி தொக்குக்கும் மேலே ஒன்று. ஆனா இது பார்க்க அழகா இருக்கு. எல்லாரும் சூப்பர் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுல உப்பே போடல. உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை. இது வந்து நேத்து நைட் அவள் வெடிகுண்டு ஆர்டர் பண்ணது. இது சாம்பார், பொட்டேட்டோ ஃப்ரை இருக்கு. இது ஃபிஷ் கறியில் உள்ள கிரேவி கொஞ்சம் மிச்சம் இருக்கு. நேற்று நைட் அவள் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருந்தது, நான் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்னைக்கு நம்ம ரைஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு. அப்புறம் எப்பவும் போல எங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவோட ஃபேவரட் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். அது எங்க அம்மாவோட ஃபேவரட். மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்ல வந்து இது மேங்கோ, இது வந்து ரைஸுக்கு மேல வந்து நான் சொல்லியிருக்கேன் சிறுபருப்பு ஃப்ரை பண்ணி போடுறது, மூங் தால் ஃப்ரை, அப்புறம் கோகனட் மில்க் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறது தான் நம்ம நைட் டின்னர். வேற எதுவும் இருக்கா? அது என்னது? இது வந்து ஆரஞ்சுல பெருசுக்கு பேரு என்ன? பம்ப்ளி மாஸ், இங்கிலீஷ்ல பொமேலோ அதுக்கு பேரு. அது பூஜா வாங்கி வச்சிருக்கா. நாளைக்கு மதியானம் வெக்கேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும். இல்லைன்னா பூஜாவை கட்டி இங்கே போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் பூஜா குட்டி ஸ்வீட்டா இருக்கு, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தயிர் வாங்கியிருக்காங்க. நான் தான் வாங்கினேன், பாவமே வேணும். யோகர்ட் ஒரிஜினல்னு போட்டிருக்கு. இதுக்கு மேல எப்படி இனிப்பு இல்லாம வாங்க முடியும்? இதுல கொஞ்சமா இனிப்பு போட்டுருக்கான், லைட்டா. ஆமா, இனிப்பு போட்டு எனக்கு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், நல்லா இருக்கு. ரைஸ்ல மிக்ஸ் பண்ணா நல்லா தான் இருக்கும். ரொம்ப இது என்னது? கிரீன் சட்னி இல்ல? கிரீன் சட்னி அண்ட் பிக்கிள். இது பிக்கிள். பின்ன எனக்கு நைட் வந்து இந்த பழம். ரைஸ் மட்டும் இங்க கிடைக்கும் 7-Eleven கடையில. அது நார்மல் ரைஸ், குக்ட் ரைஸ். அது நம்ம சாதம் வாங்கி வச்சிருக்கோம். தான் எங்களோட நைட் டின்னர். ஓகே, ஒரு குட் நைட் சொல்லிருப்போம். ஓகே, குட் நைட். எங்களோட லாஸ்ட் நைட் இன் தாய்லாந்து. we had a very 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 good time. அதாவது இவ்வளவு நாள் போனது எங்களுக்கு தெரியவே இல்லை. இட் வாஸ் so good. ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாளா நாங்க நினைச்சிட்டு இருந்த ஒரு ட்ரிப், ஆனா சர்ப்ரைஸா நடந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வருவேன். நான் லண்டன்ல இருந்து வரும்போது கூட நினைக்கவே இல்லை ட்ரிப் இப்படி ஒரு ட்ரிப் நடக்கும் அப்படின்லாம். ஸோ வெரி ஹாப்பி, வெரி ஜாலி. நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம் ஒவ்வொரு மூமெண்ட்டும். ஒரு நாள் கூட டயர்டா, ஒரு நாள் இன்னைக்கு போகணுமா வேண்டாமா அந்த மாதிரி. எவ்ரிடே வாஸ் சூப்பர். நாங்க எங்கெல்லாம் போயிருக்கோமோ அங்கெல்லாமே எங்களுக்கு நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. சூப்பரா இருந்தது. நீங்களும் இப்ப யாராவது தாய்லாந்து வரணும், இப்போ நீங்க லேடிஸா வரணும்னா கூட இட்ஸ் வெரி 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 சேஃப். எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள். எஸ்பெஷலி இங்க இருக்க மக்கள், தே ஆர் சோ குட். ரொம்ப ரொம்ப கைண்ட். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுல போய் சாப்பிடுறீங்கன்னு வைங்களேன், நீங்க பக்கத்து கடையில இருந்து எதாவது வாங்கிட்டு வந்து அடுத்த கடைக்கு நீங்க எதாவது வாங்கிட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஜாமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வேஸ்ட் இருக்கும்ல, இங்க ஏன் டஸ்ட்பின் இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்க அதை வாங்கி கொடுங்க, நான் கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி போட்டுருவாங்க. நம்ம ஊர்ல நம்ம அதை பண்ண மாட்டோம். அந்த கடையில தானே வாங்குறீங்க, அங்க கொண்டு போடுங்க அப்படிம்பாங்க. டஸ்ட்பின் காமன் இல்லைன்னா. இவங்க அப்படி இல்லை. நம்ம எங்க எப்போ உள்ள டஸ்டா வேஸ்டா இருந்தாலும் கூட கொடுங்க, நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க நம்ம இதை கிளீன் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. அது ரொம்ப கைண்ட், ரொம்ப டவுன் டு அர்த். எல்லாருமே பார்த்தோன்னே கும்பிடுறது, இந்த அதாவது தலை குனிஞ்சு கும்பிடுவாங்க. அந்த இது ரொம்ப ஸ்வீட். எவ்ரி ஒன் ரொம்ப ரொம்ப கைண்டான ஊரு. ஆனா ஒண்ணு, அவங்களுக்கு சுத்தமா லாங்குவேஜ் தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் 99.9% ஆளுகளுக்கும் இங்கிலீஷ் நல்லா தெரிய மாட்டேங்குது. எங்க போனாலும் கத்தா அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் மூடுறீ கடுப்பா இருக்கு அப்படின்னு தோணும். அது ஒண்ணுதான் லைட்டா சம்டைம்ஸ் கடுப்பாகும். ஏன்னா எங்கேயாவது ஒரு கடைக்குள்ள போன கத்தா அப்படிமா எல்லாத்துக்கும் கான்னு இந்த சிவகார்த்திகேயன் படத்துல அந்த டைலாக் தான், அதே மாதிரிதான் இருக்கும் எல்லாரும் பேசுறதும். அது ஒண்ணுதான் சம்டைம்ஸ் காண்டாகும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் அவங்க பேசுறது நல்லா இருக்குல்ல, நம்ம பேச என்னமா கேட்டால பூஜா இங்க வா அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. அது கேட்டு நாளைக்கு நான் மிஸ் பண்ணுவேன். ஐயோ அது இல்லையே அப்படின்னு.
அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி அவங்க இப்போ 150 அப்படின்னு சொல்லணும்னா அவங்களுக்கு அது சொல்ல தெரியல, கால்குலேட்டர்ல எழுதி காமிக்கிறாங்க. Dress எவ்வளவு அப்படின்னா 150னா அவங்க கால்குலேட்டர்ல அடிச்சாக்கும் காமிக்கிறாங்க. 150 பட் ஐ வில் கிவ் ஃபார் 100 அப்படின்னு எல்லாமே அவங்க ரெண்டுமே கால்குலேட்டர்ல அடிச்சு காட்டுவாங்க. இவ்வளவு ரெடியூஸ் பண்றேன் இப்படி பண்றேன் அப்படின்னு காட்டுவாங்க. அவங்களுக்கு ப்ரொனன்ஸ் பண்ண தெரியல. ஆமா, ப்ரொனன்ஸ் பண்ண தெரியல. அதே மாதிரி எங்கேயுமே கஷ்டமா இல்ல, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பீப்புள், எல்லாருமே ரொம்ப ஸ்வீட். அதனால வந்து என்னடா வேற ஊருக்கு வந்திருக்கோம், இது இப்படி இருக்கே அப்படி இப்படின்னு எதுவுமே கஷ்டமா இல்ல. எந்த ஒரு மொமெண்ட்லயுமே நமக்கு இது அவங்க கிட்ட சொல்ல முடியலையே, அடுத்த கண்ட்ரின்னே தெரியல, அந்த ஃபீலே இல்ல. நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு. ஸ்வீட். அது இன்னொன்னு, டூரிஸ்ட்னு சொல்லி எங்களை ஏமாத்தல, ஒரு இடத்துலயுமே ஏமாத்தல. நான் நிறைய இடத்துல அது கவனிச்சுட்டேன். டூரிஸ்ட்னு சொல்லி நம்மள அந்த ஏமாத்துவாங்க தெரியுமா, அது சுத்தமா இந்த ஊர்ல இல்ல. டாடி இப்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, அப்ப சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கைடு வந்து மணி அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு. ஆனா இப்ப யாருமே அப்படி கேக்குறது இல்ல. ஃபர்ஸ்டே கான்ஷியஸா வந்தோம். ஏன்னா பூஜா வந்து எதுக்குனாலும் பைசா எடுத்து கொடுத்துருவா. பூஜா எதுக்குனாலும் பைசா கொடுக்க கூடாது, எதுக்குனாலும் கேட்டுதான் கொடுக்கணும், எங்கனாலும் பார்கெயின் பண்ணணும், அப்படி எல்லாமே பிளான்டா தான் வந்தோம். இங்க வந்தா யாருமே எங்களுக்கு வந்த கைடுனாலும் சரி, வாட்டர் ரைட்ஸ்க்கு எல்லாம் கூட்டிட்டு போன பையனாலும் சரி, யாருமே பைசா கேட்கல. முன்னாடி அப்ப அவங்கள பார்த்தோம், அந்த கைடு எங்க கூட வாட்டர் ரைடுக்கு வந்தவங்க. அப்பவும் அவங்க வந்து ஆய் மேடம் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க. பொதுவா சில இது வந்து நம்ம ஒன்ஸ் அவங்கள மீட் பண்ணோம்னா அவங்க வேலை முடிஞ்சோன்னா அவங்க பேசாம போயிருவாங்க. இது அப்படி இல்லை. அதுக்கப்புறம் எங்களை ஞாபகம் வச்சு நல்ல ஸ்வீட்டா பேசி, யாருமே காசு கேட்கல, யாருமே வந்து டிப்போ அப்படி இப்படி எதுவுமே கேட்கல. நமக்கு தெரியும்ல அவங்க டிப் எதிர்பார்க்கறாங்கன்னு, அந்த மாதிரி அந்த ஃபீலே எங்களுக்கு வரல. ஃபர்ஸ்ட் எங்களை கொண்டு டிராப் பண்ண டிரைவர்னாலும் ஒரு டிப் அது இது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதே மாதிரி ஒரு இடத்துலயுமே டூரிஸ்ட்னு சொல்லி ஏமாத்தல. ஷாப்பிங் போன இடத்துலனாலும் சரி, நம்ம பார்கெயின் பண்ற இடத்துலனாலும் சரி, அவங்க டூரிஸ்ட்னு ஏமாத்தவே இல்லை. எல்லா இடத்துலயும் நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கேட்கணும், ரொம்ப பார்கெயின் பண்ணி அடிச்சு பேசி அப்படிலாம் தேவையில்லை. இப்ப 200 சொல்றாங்கன்னா 150 கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டா, ஓகே மேடம் உங்களுக்கு 180க்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 150க்கு தான் வேணும் அப்படின்னா, எனக்கு இது லாபம் இல்ல கொடுக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிடுவாங்க. இல்லாம நம்ம சரி வேண்டான்னு வச்சுட்டு வந்தா நம்மள திருப்பி கூப்பிடுவாங்க அப்படின்லாம் நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. கரெக்டா அவங்க கரெக்டான ரேட் சொல்லிடுவாங்க. எங்கேயுமே ஏமாத்தல. பட்டையா இஸ் லைக் பியோர் டூரிஸ்ட் பிளேஸ். அங்கேயே சுத்தமா ஏமாத்தல. பட்டையா வந்து ரொம்ப சீப்பு, இதுதான் மெயின் மேட்ரு. பட்டையா வந்து சுத்தமா எக்ஸ்பென்சிவே கிடையாது, இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் சீப். இங்க நாங்க 300க்கு பண்ற ஃபுட் மசாஜ் பட்டையால ஒன்லி 200 தான். 125 150 அப்படிலாம் நாங்க ரோட்ல கார்ல வரும்போது பார்த்தோம். ரொம்ப அதாவது 200 விட சீப்பா கூட இருக்கு. 125 150 அப்படிலாம் இருக்கு நிறைய இடத்துல பட்டையால. பட்டையா இஸ் வெரி சீப். ஃபுட்டுனாலுமே எதுனாலுமே இதை விட கொஞ்சம் சீப். தாய்லாண்டை விட. தாய்லாந்து கொஞ்சம் ஒரு சிட்டினால இட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படி கிடையாது, கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி இன்னொன்னு, இப்ப இந்தியன் மணியை விட 2.5 டைம்ஸ் தாய் மணி பெருசு. ஆனா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அதாவது இந்தியன் மணில அந்த ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு வருமோ அதே பிரைஸ் தான் இங்கேயும் வருது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஐயோ இது ரொம்ப எங்க பிரைஸியா இருக்கும் அப்படிலாம் இல்லை. இப்போ ஒரு 50,000 இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு ஷாப்பிங் அதெல்லாம் பண்ணதுக்கு போதும். அதாவது உங்க பேக்கேஜ் போக ஷாப்பிங் அப்படி இப்படிலாம் ஹெவியா எனக்கு பயங்கரமா ஷாப்பிங் பண்ணாலுமே ஒரு 50,000 முடிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே ரொம்ப சீப். நீங்களும் கண்டிப்பா தாய்லாந்து வாங்க. எதுவும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட். லைக் என்ன இன்னும் நிறைய வீடியோ பண்ணணும், இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்றாங்க, இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன். ஸோ ப்ளீஸ் மோட்டிவேட் அஸ் மோர். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அம்மா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடா இப்ப இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ட்ரீட்மெண்ட் டைம்லயும் எல்லாமே இந்த வீடியோ போடுறதுல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அதுக்கு ரீசன் உங்களோட ஹெல்ப் தான். நீங்க ஒவ்வொருத்தரும் போடுற கமெண்ட்ஸ்னாலும் சரி, ஒவ்வொரு லைக்ஸ், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ், எவ்ரிதிங் மீன் டு ஹர் a lot. சோ அதனால இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அவங்கள. அதுதான் உங்களை, அதாவது நீங்க ஒரு பினான்சியலி காசு கொடுத்து ஹெல்ப் பண்றது கிடையாது. திஸ் இஸ் லைக் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கறது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் தான். ஆனா அவங்களுக்கு அதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து கோடி டைம்ஸ் பிகர். சோ அதனால ப்ளீஸ் டூ subscribe, share and like our channel. Thank you so much. Have a good day. அம்மா எப்படி இருக்கு? இன்னைக்கு தான் இங்க வந்து நான் கை வச்சு சாப்பிடுறேன். எல்லாமே வெளி இடங்கள்ல போய் தானே சாப்பிடுவோம். அப்ப ஸ்பூன் வச்சு பயங்கர ஸ்டைலா தான் சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரி கை வச்சு சாப்பிடுறேன். அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போதும் சாப்பிடறத விட 100 டைம்ஸ் பெட்டர். சூப்பரா இருக்கு. நல்லா டேஸ்ட். இத மாதிரி நம்ம வீட்டுல செஞ்சு பார்ப்போம். பார்த்துட்டு நல்லா வந்ததுன்னா நான் ரெசிபி போடுறேன். பெரிய காரியம் ஒண்ணும் இல்லை.
அப்ப அடுத்த ரெசிபி அநேகமா மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். உடனே இல்ல, நான் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அது நல்லா வந்துருச்சுன்னா அடுத்து உடனே போடுவேன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். என்னோட ஒரு நாள் ஃபர்ஸ்ட் எப்படி தொடங்கும் தெரியுமா? பகல் பூரா நான் என்ன ஐஸ் வாட்டர், ஜூஸ் என்ன குடிச்சாலும் சரி, காலையில எந்திரிச்ச உடனே நான் செய்யற ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா ஒரு கிளாஸ் சுடுதண்ணி குடிப்பேன். நைட்டும் அதே மாதிரி தான், ஒரு கிளாஸ் சுடுதண்ணி குடிப்பேன். சுடுதண்ணி போடுவோமா? சுடுதண்ணிக்கு பிளக் பண்ணியாச்சு. தண்ணி பாட்டில் தர ஹீட்டில் ஊற்றி இந்த சுடுதண்ணி ஒரு கிளாஸ் சூடாக, எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ அவ்வளோ சூடாக குடிச்சிட்டோம்னா த்ரோட்டு, மூக்கு எல்லாம் க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன நம்ம சேட்டை பண்ணாலும் நம்ம உடம்பு ஒத்துக்கும். நான் இப்போ இல்லை, காலையில் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டமக்கில் சுடுதண்ணி தான் ஃபர்ஸ்ட். எங்கள் அம்மா என்னைய திட்டுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு உடனே காஃபி குடிக்கணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் 5-6 வருஷமாகவே நான் அப்படி தான் பண்ணுவேன். நல்ல ஹீட்டு. இந்த ஃப்ரூட் செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். வந்து ஃப்ரூட் சாலடு, as usual முசலி, இது யோகர்ட், பிளெயின் யோகர்ட், இது வந்து பெரி யோகர்ட், கார்ன்ஃப்ளெக்ஸ். குட்டி உனக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் வேணுமா? பூஜா குட்டிக்கு சாக்கோ சீட்ஸ் என்ன. இது வந்து பால், கத்திரிக்காய், கேரட்லாம் போட்டு சாப்பிடுது. இது ஆனியன், இது வந்து ட்ரெஸ்ஸிங், ஒரு ட்ரெஸ்ஸிங்கு, வாழைப்பழம், ஆரஞ்சு, பைனாப்பிள், வாட்டர்மெலன், இது சீஸ் இந்த பக்கம், அது ஃபுல்லாக ஜூஸஸ். இந்த பையன் எடுக்கிறது வந்து சிக்கன். இது பிஸ்கட் இருக்குது. இது ஸ்டிர் ஃப்ரைட் ரைஸ், நூடுல் வித் எக்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு இது புதுசாக இருந்தது, நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் சேர்ந்தது. இது வந்து ஸ்டிர் ஃப்ரைட் சிக்கன் வித் ஸ்வீட் சில்லி, இதுவும் நல்லா இருந்தது. இது இந்த ஜாமான்கள் பூரா போட்டு இந்த அக்கா வந்து ஒரு சூப் உண்டாக்கி தருவாங்க. இது பாயில்ட் ரைஸ் வித் சிக்கன். இந்த இங்கே உள்ள சிக்கன் ரைஸ் இருக்குல்ல, அது உண்டாக்கி தருவாங்க. இது பாயில்ட் ரைஸ் வித் சிக்கன். சிக்கன் ஸ்டாக்ல வந்து சாதம் வேக வச்சுருக்காங்க. இதில் நம்ம என்னென்ன வேணும்னு சொல்கிறோமோ அதெல்லாம் அந்த அக்கா வேக வச்சு சூப் போட்டு தருவாங்க. அப்புறம் இங்கே வந்து இது சாசேஜ் இருக்குது, போர்க் சாசேஜ். அது எக் கவுண்டர். ஆமாம், எக் கவுண்டரில் நம்ம எக் எப்படி வேணும்னு சொல்கிறோமோ அப்படி போட்டு தருவாங்க. இது வந்து அவிச்ச முட்டை, இது வந்து பொட்டேட்டோ, இது கேரட்டு, இது பேக் பீன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ டெய்லி சாப்பிட்டு பிடிக்கல. இன்னைக்கு புதுசாக பிரெட் பக்கோடா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்தியன் டிஷ் இருக்கும். இது வந்து ஆலு பாஜி, உருளைக்கிழங்கு கறி, தவா மசாலா பரோட்டா, இதுவும் நல்லா இருந்தது, சாப்பிட்டேன் நான். இது சாக்லேட் சாஸு, விப்பிங் க்ரீமு, இது பேன் கேக்கு, இது வாஃபிள், ஹனி அண்ட் மேப்பிள் சிரப், இது ஸ்ட்ராபெரி சாஸ், பிரெட் டோஸ்டர், இது டோஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பிரெட் இருக்குது, பட்டர், அப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாம்ஸ் இருக்குது. இது பட்டர் கேக்கு, இது க்ரோசான்ஸு, பிளெயின் பன்னு, இது எல்லாம் இருக்குது. அப்புறம் we will make our own coffee. இந்த காஃபியில் வந்து எது வேணுமோ நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்மளே எடுத்துக்கலாம். இது நான் போய் செகண்ட் அட்டெம்ப்ட். இந்த டொமேட்டோ டெய்லி வச்சுருக்காங்க, இது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அதான் தக்காளி தான். ரைஸ் அண்ட் சிக்கன் போடுச்சு, நல்லா இருக்கு. நீ திருப்பி அந்த இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நூடுல்ஸு. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருந்தது. அது இது ஃப்ரூட் சாலட். இது மாதிரி நல்ல சாஃப்டாக நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி மைதா மாவு அவுட் போட்ட மாதிரி, அது மாதிரி இடியப்பம் மாதிரி இருக்குல்ல, பரோட்டா பிச்சு போட்ட மாதிரி. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நல்லா இருக்கு. இது நான் சாப்பிட்றேன். இது சாக்கோஸ், பால் ஊற்றாமல் சாக்கோஸ் சாப்பிட்டு வரது சூப்பராகும். இது வந்து ஃப்ரூட்ஸ், இது வந்து சீஸ், இது வந்து ஃப்ரூட் சாலட். நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு கப் கேக் எடுத்திருக்கேன். இது பேன் கேக்கு, விப்டு க்ரீமு, பைனாப்பிள் அண்ட் சீஸ். பைனாப்பிளும் சீஸும் பெஸ்ட் காம்பினேஷன். அப்புறம் ஒரே ஒரு வாட்டர்மெலன், அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ். நான் இனி போய் நல்ல ஒரு காஃபி எடுத்துகிட்டு வருவேன். அதோட முடிஞ்சது எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். இதுதான் எங்களோட லாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன் தாய்லாந்து. இந்த வாட்டி இன்னைக்கு மத்தியானம் ஈவினிங் ஃப்ளைட்டில் ஊற்றி போயிடுவேன். இன்னைக்கு நைட் ஃப்ளைட்டில் ஈவினிங் செக் அவுட்டு. அது நான் மிஸ் பண்ணுறேன். நான் வந்து கண்டிப்பாக இங்கே எல்லாமே மிஸ் பண்ணுவேன். அதாவது வந்து சாப்பாடு குட் ஒன்லி. சாப்பாடு நல்லது தான். எனக்கு இப்படி சொல்கிறவங்களை பிடிக்கவே செய்ய. சாப்பாடு ரொம்ப சூப்பர். ஆனால் எனக்கு என்னவோ ஹெல்த் இட்ஸ் நாட் கோஆபரேட்டிங். அதனால தான். இல்லைன்னா நான் ரொம்ப ரிலீஸ் பண்ணி சாப்பிட்றேன் எல்லா டிஷ்ஷும். வேற தாய்லாந்தை பற்றி வேற எதுவும் சொல்லணுமா நீங்கள் மேடம்? தாய்லாந்து வாஸ் அ வெரி குட் பிளேஸ். எல்லாருக்குமே ஒரு மச் நீடட் பிரேக். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நாளையிலேருந்து வேலை இருக்குது, அதை யோசிச்சு சங்கடம் ஆகும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே.
பூஜாவோட இந்த ட்ரெஸ் இங்கே வாங்கினது. இப்போ ரிங்கு காமி, ஜெம்ஸ் கேலரியில் வாங்கின ரிங் காமி. முன்னாடி திரும்ப பஞ்சுமாவோட டிஷர்ட்டும் இங்கே வாங்கினது தான், பார்பி. நாங்கள் 2 பேரும் அது பேர் தெரியல, அது என்னமோ ஒன்று நல்ல டிசர்ட். அது வந்து ஆக்சுவலி அந்த ஒயிட் கலர் வந்து கோகோனட் மில்க்கும் இந்த ப்ரௌன் மாதிரி கலர் வந்து ஜாகரி மாதிரி உள்ளதும். அது வந்து தனித்தனி லேயராக இருக்கும் பேக்கெட்டில். கீழ் லேயர் வந்து அந்த ஜாகரி மாதிரி இருக்கும் ப்ரௌன் கலரில், மேல் லேயர் வந்து கோகோனட் ஒயிட் கலரில் அப்படி அழகாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம இப்படி ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணணும். இப்போ லாஸ்ட் நாள் நாங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர் பால் கொழுக்கட்டை இருக்குல்ல, அதே தான், சேம் தான். ஆனால் இது கொஞ்சம் விழுவிழுன்னு இருக்குது. பால் கொழுக்கட்டை நமக்கு அரிசி மாவு, இதே மைதா மாவில் பால் கொழுக்கட்டை செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அதாவது மைல்டு ஸ்வீட்டு, ஃபேட் ஒன்றும் கிடையாது, நம்மள மாதிரி நெய் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் உப்பும் போட்டிருக்காங்க, உப்பு கொஞ்சம் கூடவே போட்டிருக்காங்க. நாங்கள் லாஸ்ட் நாள் இன்னைக்கு கிளம்புறதுனால ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறோம். மதியானம் லஞ்ச் வெளியே சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணிக்குவோம் அப்படின்னு. இது என்னென்னா நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன், பலாக்கொட்டை இருக்குல்ல அது மாதிரி இருக்கும். இது செஸ்னட். இது வந்து செஸ்னட் அவிச்சது. இது வறுத்ததும் இருக்குது. அது வாங்கணும்னு நினச்சேன், அது வாங்க முடியல. நாங்கள் போன கடையில் இது அவிச்சது தான் இருந்தது. வறுத்தது ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம், வாங்கிறதுக்கு நேரம் இல்லை. இனி பார்த்தா வாங்கிடுவேன். இது வந்து சாக்லேட் மோச்சி கேக். இவ்வளோதான் இருக்குது. பூஜா குட்டி குளிக்கிறா, அவள் வந்தவொடனே சாப்பிடுவா. கொக்கைடோ மில்க் ஃப்ளேவர்ட் ஒயிட் பிரெட் குரோசானோட ஒயிட். வாட் இஸ் திஸ்? டேரோ ஃபில்டு பன் மாதிரி சீனி கிழங்கு. இது இந்த வெத்தலை கிழங்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், காய்ச்சல்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அதுதான் அந்த டேரோ. இது எப்படின்னா உள்ள இருக்கிறது வந்து பியூர் சீனி கிழங்கு அப்படியே அவிச்சது 3 பீஸ். வெளியே இருக்க அந்த டேரோ அந்த பர்பிள் கலர் வந்து எப்படின்னா அது வந்து இந்த மோச்சி மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி நல்ல ஜூவியா இருக்கும். ஜில்க் பிக் ஜில்க் பிக். இதுவும் அப்படிதான். நேற்று வாங்கின அந்த பணியாரம் இது கட்டை மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சிருந்ததுனால இது ஹீட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு ஹீட் பண்ணிட்டு பூஜா கொடுக்கணும். வாட் இஸ் திஸ்? ஜம்போ பிக் பாவோ பன். எல்லாமே பெருசு தான் வாங்கிட்டு அப்படியே வச்சிருக்கோம். இது எனக்கு ஜூஸ், போமோகிரானட் ஜூஸ். அது நான் இப்போ போகும்போது குடிச்சேன். அப்புறம் இது வந்து பால் பாயசம்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கா. நோ கோகோனட் மில்க் சாரியம் அப்படின்னு எழுதியிருக்கு. 2 வாங்கியிருக்காவா. நான் எதுனாலும் சொல்லுவேன், 1 வாங்கி பாரு, டேஸ்ட் பிடிச்சிருந்தா அப்புறம் வாங்குன்னு. அவ அப்படி இல்லை, அவ அவங்க டேடியோட பிள்ளை. எது வாங்கினாலும் டைரக்டர் சங்கர் மாதிரி தான், பெரிய பெரிய பிரம்மாண்டம். ஆமா, குப்பை தொட்டியில போடுறதும் பிரம்மாண்டம். இதே மாதிரி 5-6 வாங்கி வச்சிருவா. நான் சத்தம் போட்டு 2 வாங்கியிருக்கா. 1 அன்னைக்கு சாப்பிட்டுருக்கா, 1 இன்னும் மிச்சம் வச்சிருக்கா. இன்னைக்கு எல்லாத்தையும் அவளுக்கு வச்சு அமுக்கணும். நீ வேற எதுவும் இருக்காமா? அதுல என்னமோ இருக்கு. இது பட்டர் டோஸ்டட் பிரெட், இது நான் வாங்கினேன். இது பனானா. இதெல்லாம் வச்சுக்குவோம் 5 மணி வரைக்கும், ஏர்போர்ட்ல போய் தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம், எங்க பாட்டி சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து பற்றை வச்சிருந்தானா, பற்றைக்கு இரும்பு பற்றைக்கு புதுசா ஆள் வந்திருக்காங்க வேலை கொடுக்கறதுக்கு, நீங்க எந்திங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் வந்து உசுப்பும் போது அவன் சொல்லிடுவானா, வயிற்றுல உள்ளது 6 மாசத்துக்கு போதும், பற்றையை கொடுத்து அப்படின்னு சொல்லிடுவான். அவன் பற்றையை கொடுத்திருவானா, முதலாளி சொன்னது இல்லை அப்படின்னு. பற்ற எரிஞ்சு முடியறதுக்கு முன்னாடி இவனுக்கு பசிச்சிருச்சான், அப்படியே கஷ்டப்பட்டானா. அதே மாதிரி இப்போ நமக்கு வயிறு நிறைய இருக்கு, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தோணும். இப்போ ஒரு ரவுண்டு வெளியில அடிச்சுட்டு வந்தா அப்போ தெரியும் வயிறு பசி. இப்போ பற்றையை கொடுத்துன்னு சொன்னாலும், அப்புறம் இப்போ ஃபுட்டெல்லாம் தூக்கி நம்ம தள்ளி போடணும் அப்படின்னு நினைச்சாலும், அப்புறம் வயிறு பசிக்கும் போது ஐயோ அந்த ஃபுட்டாவது கிடைச்சா போதுமே அப்படின்னு தோணும். அதனால வச்சிருக்கேன். நமக்கு ஃப்ளைட் செக்இன் பண்ற வரைக்கும் அது கையில இருக்கலாம், அதுக்காக வச்சிருக்கேன். டுக்டுக்ல ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இது செகண்ட் டைம் இல்லை. எங்கள் ஹோட்டல்ல இருந்து மெயின் ரோடுக்கு டுக்டுக்ல வந்து ஃப்ரீயாக கொண்டு விடுவாங்க. ஆமாம், அதில் போயிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பர் இருக்கு. கஷ்டமாக தான் இருக்கு. என்ன வந்து கொஞ்சம் மெமோரியாக பேசுவேன். நான் தானே கொண்டு வந்தேன், நம்ம அவரை கொண்டு வந்தேன். ஆல் தேங்க்ஸ் டு பூஜா. சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாஸ் லைக் இது என்ன தெரியுமா கொஞ்சமா, இது காயே வேற கை, கோவாவே கிடையாது. காயே வேற கை, சபர்ஜெலி மாதிரி என்னோ ஒரு ப்ளம்மா அது பேரு. நடுவில் வந்து அது கோவா மாதிரி தான் இருக்கு. ஆமாம், இது பச்சை பச்சைன்னு இருக்கு. அவங்க கோவான்னு சொல்றாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள விதையும் நம்ம கொய்யாப்பழம் விதை மாதிரி தான் இருக்கு. ஒரு கொஞ்சம் பேரிக்காய் மாதிரியும் இருக்கு. வெளியில கலர் போட்டிருக்காங்க. அவங்க கலர் பாரு, ஒவ்வொரு இடத்துல திட்டா இருக்கு பாரு. டிராகன் ஃப்ரூட்டு, மஸ்க் மெலோனு, அப்படி எல்லாமே இருக்கு. மாங்காய், இது ஆப்பிள், பைனாப்பிள். ஐயோ வெறித்தனம், சரியான பைனாப்பிள், பயங்கர டேஸ்ட். இந்த ஃப்ரூட்டு ஒரு வெறித்தனமான டேஸ்ட், சூப்பர் சாதம். நல்ல கொஞ்சம் தீனி தண்ணியில் முக்கி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், கலர்லேயும் முக்கி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியான டேஸ்ட். கொய்யாப்பழம் தான், நம்ம ஊர் கொய்யாப்பழம் தான். ஆனால் இங்கே உள்ள டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கொய்யாப்பழத்தில் கிராஸ் சபர்ஜெலி, இது நோ ப்ளம். கொய்யாப்பழம்னா உள்ளுக்குள்ள சீடு இருக்கும், பல்ல போய் உள்ள உட்காந்துருக்கும். இது அப்படி இல்லை.
இது வந்து மாங்காவும் அப்படிதான் கிரீன் கலர் போட்டு அதில் ஏதோ கொஞ்சம் ஸ்வீட்டு நிறைய இருக்குது, அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் எங்கள் ரோடு நாங்கள் வெளியில் வந்திருக்கோம், ஒரு மால் இருக்குது அதுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதாம்மா அந்த மால் இது இல்லை. அடுத்தது இப்போ காலையிலேயே பாருங்கள் டிராஃபிக் அப்படியே நிற்கிது பாருங்கள் வண்டிகள்லாம். இந்த ஊர் டிராஃபிக்கு தான் பயங்கர டிராஃபிக். இவர் தான் இப்போ இங்கே உள்ள ராஜா. இவருக்கு இன்னும் 4 நாளில் பர்த்டே வருது. நாங்கள் இங்கே ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நிற்கிறோம். இந்த ஊரில் வந்து நான் கண்ட ஒரு அதிசயம் என்னென்னா, இந்த பாருங்கள் இது வந்து மேலே போகிறது வந்து மெட்ரோ ட்ரெயின், கீழே வந்து நம்ம ரோடு, இதுக்கு நடுவில் மெயின் ரோட்டில் நடுவில் ரயில்வே ட்ராக் இருக்குது. இதுக்கு அடுத்த ரோடு நான் அதை ஷூட் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு அங்கே போகும்போதெல்லாம் ஷூட் பண்ண முடியாமல் இருந்தது. நடு ரோட்டில் பெரிய ரோட்டில் ரயில்வே ட்ராக்கு, ட்ரெயின் போகும்போது சிக்னல் தான் வருது, இவங்க எல்லோரும் நின்றுறாங்க. ட்ரெயின் போனதுக்கப்புறம் திருப்பி போகிறாங்க. நம்மளை மாதிரி கேட் போட்டு அப்படிலாம் கிடையாது. ஹாய் காய்ஸ், அப்போ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது டெர்மினல் 21ங்கிற மாலுக்கு. இந்த மாலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஓரோ ஃப்ளோரும் ஓரோ கண்ட்ரி. அதனால இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பாரிஸ், கீழே வந்து ரோம், மேலே போனால் ஓரோ ஊர் ஓரோ ஃப்ளோர் அது கரீபியன். அதனால அங்கே உள்ள இந்த இருக்குல்ல இதில் எழுதியிருக்காங்கல்ல அந்த ஜி, இதெல்லாம் கரீபியன், பாரிஸு, அப்படி ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு இது இருக்குது. ஓரோ ஊரில் உள்ள ஸ்பெஷல் திங்ஸும் ஓரோ ஃப்ளோரில் இருக்குது. ஸோ கம் லெட்ஸ் ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். மாலில் நடுவில் ஃபவுண்டைன், அக்காமார் 2 பேரும் போகிறாங்க, அவங்க பின்னாடியே நம்ம போகணும், இல்லைன்னா குடும்ப பாட்டு பாடணும். இது வந்து லெவல் 1. இது எங்கன்னா டோக்கியோவில் உள்ளது. டோக்கியோன்னா ஐ திங்க் ஜப்பான் இல்லை, அது வந்து பாரிஸ், அது பாரிஸில் உள்ளது. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரில் உள்ளது இருக்குது. ஷைன் அப்படின்னு பிராண்டு. இதில் பாருங்கள் முன்னாடி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, கிளாத்லேயே பூ உண்டாக்கி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது இந்த இடம். இது விக்டோரியா சீக்ரெட், இதில் தான் பர்ஃப்யூம் நல்லா இருக்கும்னு சொல்லுவா பஞ்சுமா. இது என்னது? பிரட்சல். எந்த ஊர் டிஷ்ஷுன்னு உண்டாமா? பீட்சா மாவுக்குள்ள சாசேஜ் சீஸு, அங்கேயும் இனிப்பாக நல்லா இருக்காது. ஈவ் அண்ட் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி ப்ராடக்ட் உள்ள கடை, இதுக்குள்ளே போயிருக்காங்க. இன்றைக்கி ஒன்றும் திரும்பி வர மாட்டாங்க. இங்கே டெஸ்டரே நிறைய வச்சுருக்காங்க, நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே. நம்ம ஊர்லலாம் அப்படி நிறைய வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு பிராண்டுக்கு 1 அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டர் தான் வெளியில் வச்சுருக்காங்க. இது சான் ஃப்ரான்சிஸ்கோ. இது பாருங்கள், இந்த எஸ்கலேட்ரு 3 ஃப்ளோர் வந்துடுது எஸ்கலேட்ரு, நல்ல ஸ்பீடும் கூட. நான் இவ்வளோ நீளமான எஸ்கலேட்ரு இப்போ தான் பார்க்குறேன். இப்போ ஒரு 5-6 நாளைக்கு அப்புறம் இங்கே தான் நல்ல மனம் வந்திருக்கு. இது வந்து ஓரோ குவிசின் இருக்குது, இது லெபனீஸ் குவிசின். இங்கே தான் ப்ரெட்டு கேக்கு அப்படி மனம் வருது. இல்லைன்னா எந்த தெய்வமே, நான்வெஜ்ஜை போட்டு கரிஞ்ச மனம், ஐயோ சகிக்க முடியாது. ஃபுட் கோர்ட்டுக்கு போனாலே ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்காது. நான் ஆஸ் யூஷுவல் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் தான் வாங்குவேன், ஆனால் கூட அந்த நாத்தத்துக்கு நடுவில் தானே சாப்பிட்ணும், அது பெரிய கஷ்டம். இப்போது இங்கே இந்த இதில் ஒன்றும் இல்லை, பார்பிக்யூ அது இதுன்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது ஃபுல்லாக கேக்கு ப்ரெட்டு அப்படி இருக்கா, நல்ல மனமாக இருக்குது. ஆனால் இங்கேயும் அப்படி தான் கக்கே கா அப்படின்னு ஒரு ராகம் இழுக்கிறாங்க எங்கே பார்த்தாலும். ஹாலோவின் இங்கே இப்பயே வந்துருச்சு. இப்போ ரூம் செக் அவுட் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். பாக்கி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.